இவ்வளவு நேரம் எங்கடா போயிருக்க? நாடக டிசைனை கொடுக்க லேட் பண்ணிட்டான். பியூட்டி டெய்லர் கடையில ஒட்டலாம்னா பசை இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, பணம் எதனா வச்சிருக்கியா? எதுக்குடா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குதுடா. அதான். இங்க பாரு. இட்லியா? அண்ணா இட்லி தானே? சாம்பாருக்கு சமையல் கட்டே போயிட்டு வரது. என்ன வேணும்? கொஞ்சம் மரியாதையா தான் கேளுங்களேன். மரியாதை தான் கேக்குறேன். என்ன வேணும்? செலவுக்கு 250 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? சாருக்கு செக்க வேணுமா கேச வேணுமா? அதை நான் யோசிச்சு வைக்கிறோம். அதுக்குள்ள ஆளாளுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வா. சீக்கிரம். ஏண்டா நாம என்ன பிறக்கும் போதே சேரோடைய பிறந்தோம், இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க? அதானே. அங்க பாருங்க, என்ன மாதிரி டீசென்டான ஆளை உள்ள விடுங்க. இவர் பெரிய டீசென்ட், அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம். என்னடா இந்த இட்லி வேகம் இல்ல, ஒண்ணு இல்ல, எப்படா சாப்பிடுற? ஏதோ வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். பசியில கூட சாப்பிட முடியலையே. ஒரு பேப்பர் இருந்தா கூட. எதுக்குடா? பசை இல்லைன்னு சொன்னல, இந்த இட்லியிலே இந்த டெய்லர் கடையில ஒட்டிடுவோம். முதலாளி யாரா அவனுங்க இட்லி எடுத்த மாதிரி ஜோப்பில் வைக்கிறானுங்க? முதலாளி நாம தீந்தோம், இன்னையோட நம்ம கடைக்கு சீல் வைக்க போறாங்க. என்னடா வளர்ற? அவங்க நம்ம கடை பலகாரம் நல்லா இருக்கா கலப்படமான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்க அவனுங்களை பார்த்தா செக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பயமுறுத்தா என்ன? முதலாளி உங்களுக்கு விஷயமே தெரியாது. அன்னைக்கு முனிசிபல் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டிட்டு வந்தப்போ எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க யார் தெரியுமா? அந்த பக்கம் வந்திருக்கிறாரே, அவருதான் சப் கலெக்டர். நிஜமா தெரியுமா உனக்கு? நிஜம்தான் முதலாளி. போடா பிளஸ் தண்ணி வேண்டாம். இந்த பெல்லு. என்னடா தேடுற? பேண்ட மாத்தி போட்டு வந்துட்டேன்டா. மாத்தி போட்டு வந்துட்டியா? ஏற்கனவே நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? தயவு செஞ்சு வாங்க சார். ஏடா சாருங்கிறான், கைய கட்டுறான், உள்ள எதுக்கு கூப்பிடுறான்? வாங்க சார், வாங்க வாங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்லைங்க. முதலாளி முதலாளி இதுக்கெல்லாம் இருக்கு. முதலாளி சமயக்கட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீங்க சமயக்கட்டுக்கே போக கூடாதுங்க, போகாதீங்க, உட்காருங்க. ஏண்டா நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்களே? ஐயா உட்கார மாட்டேங்கிறாங்க. மன்னிச்சுங்க சார், அந்த இட்லி கொடுத்துருங்க சார். அது காலையில தர்மம் கொடுக்கறதுக்காக முதல்ல சுட்ட இட்லி சார். அது சார் இந்தாங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பணண்டா? பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்கடா. என்னாலும் சரி, அந்த பணத்தை கப்புன்னு அமைக்கிடுவோம். சார் அந்த இட்லி கொடுத்துருங்க சார். அத கொஞ்சம் எடுங்க. சார் அந்த இட்லி கொடுத்துருங்க சார்.
குடுற. ம். டேய் வச்சுக்கிறேன். இந்தாங்க சார். என்ன 5 பேக்கெட் தான் இருக்கு? இன்னைக்கு போட்டது அவ்வளவுதான் புதுசா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு 3 பேக்கெட், அவனுக்கு 2 பேக்கெட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க் இருக்கா? எழுதும். அது போதும். ம். பேனாவையாவது திருப்பி கொடுத்துருங்க. ராமசாமி சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்டான், நீயும் சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்ட. நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. ஏதாவது பரிசு மாதிரி வச்சு டிக்கெட் வைக்கலாம்னா அதுக்கும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. இந்த ஹோட்டல்ல கிடைச்ச 500 ரூபாய் வச்சு நாடகத்தை நடத்தவே முடியாது. இமீடியட்டா ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணித்தான் ஆகணும். தாய்க்குலத்துக்காக ஒரு அருமையான ஐடியா சொல்லட்ட. என்ன? முதல் பரிசு 2 பவுன்ல தங்கத்துல செஞ்ச ஒரு தாலி. எப்படி ஐடியா? வர வர நீயும் புத்திசாலி ஆயிட்டடா. இது மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. ஆக வேண்டியதை பாருப்பா. இந்தாமா திருப்பதி பிரசாதம். யாருப்பா கொடுத்தாங்க? எய்த்த வீட்டுல கொடுத்தாங்க. எதிர்த்த வீடுனா 4-5 வீடு இருக்கு. தலைத்த வீட்டுல கொடுத்தாங்க. வச்சுட்டு போங்க. ஏன்பா பிரசாதம் நீங்க எடுத்துக்கல? நான் அப்புறமா எடுத்துக்கிறேம்மா. அட, சப் கலெக்டர் கையெழுத்து. காதல். எடுத்துக்கிட்ட டாபிக்கே நல்லா தான் இருக்கு. மூங்கில் மர காட்டுல வண்டு வந்து மூங்கில்ல ஓட்ட போடும். தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்குது. அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. பியூட்டிஃபுல். தலையில் ஒரு குடம், இடையில் ஒரு குடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்க ஒரு நாடகம் நடத்துறோம். அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்தாங்க காம்ப்ளிமெண்டரி டிக்கெட். சாரி, எனக்கு டிக்கெட் வேண்டாம். ஏங்க, நீங்க கண்டிப்பா நாடகத்துக்கு வருவீங்க தானே இந்த டிக்கெட் தரேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாடகம் நல்லாவே இருக்கும். இட்ஸ் ஓகே, பட் எனக்கு வேண்டாம். ஐம் சாரி. நான் இன்வைட் பண்ணா நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நான் நடத்துற நாடகம் தான் நீங்க விரும்பி பாப்பீங்கன்னு நினைச்சுதான் இந்த காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸை கொண்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க இந்த நாடகத்தை நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே 2 டிக்கெட்டை
பணம் கொடுத்து வாங்கிட்டேன். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. சாரதானப்பா உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு, இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓட போறேன். சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதியை பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏண்டா, நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனையெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய? அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூங்க வேண்டான்னு சொன்னா? அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடடா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய், சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே, என் சிநேகிதன் செல்வ லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே, மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னங்க என்னங்க? தேவி இங்க வந்ததா? வரலையே. ஏங்க என்ன? ஒண்ணும் இல்ல, மத்தியானத்துக்கு மேல பஸ் ஸ்ட்ரைக். ஆமா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரலான்னு ஆபீஸ் போனார். ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். அங்கேயும் காணும், இங்கேயும் வரல. என் செயலை பிடிக்கிட்டு ஓடுற. ஐயோ,
Come on, let's go. வாங்க.